குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு லிஃப்ட் வச்ச ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு செகண்ட் ஹவுஸ் ரீசேல் ஃப்ளாட். அதான் பார்க்க வந்திருக்கோம். சேஃப்டி கிரில் கேட்லாம் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சென்னையில் ஒரு பீக்கான ஏரியா கேகே நகர், அசோக் பில்லர் இப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த இடத்துல குமரன் நகர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு ஃப்ளாட் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட். அதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. 760 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 760 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 சதுரடியில் ஃப்ளாட் எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசஸாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 10 வருஷம் ஓல்டு. முன்னாடி கட்டினவங்களாம் ரொம்ப அழகாக விஸ்தாரமாக கட்டிட்டு இருந்திருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே டபுள் பெட்ரூம் போட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 760 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித் பால்கனியோடு பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி 427 சதுரடி யூடிஎஸாக அமைஞ்சிருக்கு. இங்கே வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இங்கேயே துணி காய போட்டுக்கலாம். சேஃப்டி கிரில் கேட் இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு பால்கனியாக அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டைனிங் அந்த இடத்துல செட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃப்ளாட் வந்து 10 வருஷம் ஓல்டில் இருந்தாலும் உங்களுக்கு லிஃப்ட்டோடு அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டு. டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக முழுக்க மணலில் கட்டின வீடாக அமைஞ்சிருக்கு. இது வந்து டைல்ஸ் ஃப்ளோரிங்காக இருந்தாலும் லுக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷிங் லுக்கிங்காக இருக்குது உங்களுக்கு இந்த டைல்ஸு. அதே மாதிரி வந்து 24 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 6 ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளாட்டில் போரு மெட்ரோ எல்லாமே அமைஞ்சிருக்கு. கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 72 லட்ச ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அசோக் பில்லரில் ஒரு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வெறும் பழைய வீடு, டெமாலிஷன் கண்டிஷன், 30 வருஷம் ஓல்டு, 42க்கு 88 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. 8 கோடி ரூபா அதனுடைய மதிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடம் யாருக்காவது இடமா வேணும் அப்படின்னு நினச்சா கூட ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி 24 அடி ரோடில் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி தான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இதே அசோக் பில்லரில். இப்போது பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளாட்டோட வேல்யூ வந்து 72 லட்ச ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நியர் வந்து குமரன் நகர், அசோக் பில்லர் அப்படி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வேறு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அசோக் பில்லர் இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் பில்லர் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் வந்து ஸ்கூல்லாம் இங்கே பக்கத்துலேயே நியர்பை 400 மீட்டர்ஸ்லேயே வாக்கபிளில் இருக்குது. அது இல்லாமல் ஷாப்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸு இது எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இங்கே நியர்பை டெம்பிள்ஸ் இருக்குது, சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு ஷேர்ட் எல்லாமே பக்கத்துலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து நீங்கள் சைதாப்பேட்டை போகணும், சபர்பன் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், டுவர்ட்ஸ் பாரிஸ் டு கிண்டி இந்த மாதிரிலாம் போகணுன்னு நினச்சா கூட இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு தாம்பரம் போகிறது, செங்கல்பட்டு போகிறது இது எல்லாமே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ஒரு ரீசேல் ஃப்ளாட்டாக இருக்கனால யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பர் 9382225252 அப்படின்னா 9943446660 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்றத நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இல்லை உங்களுக்கு லேண்டாக வேணும், பழைய பில்டிங் இருந்து உடச்சி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பட்ஜெட்டாக வேணும்னு நினச்சாலும் அசோக் பில்லரில் ஒரு 8 கோடி ரூபா பட்ஜெட்டில் இருக்கு இல்லையா, அதையும் நான் சொன்னேன் இல்லையா, 42க்கு 88 அப்படின்ற சைஸில். ஸோ அதுவும் உங்களுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வர எல்லா நேர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், ப்ரொமோட் பண்ணி தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும்.